இரண்டாவது நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? பிரியா, இன்றைய தினம் இரண்டாம் நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கூட இருக்கிறது. நேற்றைய தினம் பரபரப்பான சூழலில் ஆளுநர் உரையானது வாசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் 3 நிமிடத்திலே சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றதால் இது அனைத்து கட்சிகளிடையும் இருந்து பல்வேறு கருத்துக்களானது பதியப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையானது கூடுகிறது. இன்றைய நாள் நிகழ்வுகள் என்னவென்று பார்த்தால், அதாவது இரங்கல் தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக இறந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் அவரது மறைவுக்கும், அதே போல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவரது மறைவுக்கும் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் இரங்கல் ஆனது தெரிவிக்கப்பட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த அவையானது ஒத்திவைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 9 மணி அளவில் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 9:30 மணி அளவில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது துவங்கும். குறிப்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் காவல்துறையினரும் அதாவது பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இங்கே சட்டப்பேரவைக்குள்ளாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் உரிய ஆவணங்கள் மற்றும் வரக்கூடிய நபர்கள் பரிசோதித்த பிற்பாடு சட்டப்பேரவைக்குள்ளாக அதாவது தலைமை செயலகத்து வளாகத்துக்குள்ளாக அனுமதிக்கக்கூடிய காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தில் அப்பாவு அதாவது சபாநாயகர் அப்பாவு அவருடைய தலைமையில் இன்று இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.